ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சிஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்குமே அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன, இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே நிறைய வீடியோஸ் போட்ட பிறகும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பீரியட் சிம்டம்ஸஸ் அண்டு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸை சொல்லி, அக்கா இந்த சிம்டம்ஸ் வந்து பீரியடுக்கான சிம்டமா இல்லை ப்ரெக்னென்சிக்கான சிம்டமா, இந்த மந்த் வந்து நான் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்படியாவது கன்ஃபார்ம் ஆயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, அப்போ இது ப்ரெக்னென்சிக்கு சான்ஸ் இருக்கா இல்லை பீரியட் சிம்டம்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஸ்ட்ராங்கான சிம்டம்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில சிம்டம்ஸ், அது வந்து பீரியட்ஸுக்கு இருந்தால் எப்படி இருக்கும், ப்ரெக்னென்சிக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரே சிம்டம் பீரியடுக்கும் இருக்கும் ப்ரெக்னென்சிக்கும் இருக்கும். ஆனால் அது ப்ரெக்னென்சி தான் பீரியட் தான் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அடிக்கடி யூஸ்வலாக கேட்குறது என்ன அப்படின்னா ஹெட்டேக், அதாவது தலைவலி. அக்கா எனக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சு இவ்வளோ டேஸ் ஆகுது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இந்த டைமில் வந்து ரொம்ப தலைவலியாக இருந்துக்கிட்டே இருக்குது, இது வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸா இல்லை பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸா, நான் இந்த மந்த் வந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இப்போ இந்த தலைவலி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வேளை பீரியட்ஸ் வர்றதுக்கான சிம்டம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப தாங்க முடியாத தலைவலியாக இருக்கும். உங்களோட பீரியட்ஸ் வர்ற டேட்டுக்கோ இல்லை வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஹெட்டேக் வந்து இருக்கும். அதே மாதிரி அது வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்காக வந்து ஏதாவது ஒரு தைலம் தடவினாலோ இல்லை ஒரு டேப்லெட் போட்டாலோ அது வந்து சரியாக போயிடும். இது வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலைவலி வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். அதே மாதிரி கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்காது. ஆனால் அப்பப்போ வந்து ஒரு மாதிரி மைல்டாக ஒரு ஹெட்டேக் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது வந்து நீங்கள் தைலம் தடவினாலோ இல்லை வேறு என்ன பண்ணாலுமே, என்ன மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் பண்ணாலுமே அது வந்து சரியாகாது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அது ப்ரெக்னென்சி தான். அதுக்கப்புறமா 2வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலி. இந்த வயிறு வலியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ஹெவியாக நல்லா வயிறு வலி வரும். அப்போது ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது பீரியட்ஸாக ப்ரெக்னென்சியா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இந்த மந்த் வந்து நம்ம எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கோம், இன்னும் ஈவன் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி கூட பண்ணியிருப்பீங்க, அப்போ இந்த மந்த் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறப்போ அந்த வயிறு வலி வரப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஐயோ நமக்கு எப்போவுமே வயிறு வலி வருமே, இது பீரியட்ஸ்க்கா ப்ரெக்னென்சிக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை இந்த வயிறு வலி வந்து உங்களுக்கு எப்பயும் போல் நார்மலாக பீரியட்ஸுக்கு அப்படின்னா எப்பயும் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ரொம்ப ஹெவி வயிறு வலியாக இருக்கும், கண்டினியூஸாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வயிறு வலிக்க உங்கள் உடம்பு வந்து டயர்ட் ஆகிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த வலி வந்து உங்களோட இடுப்பை சுற்றி கீழ் நோக்கி உங்களோட பெண்ணுறுப்பை நோக்கி அந்த வலி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அதோடு சேர்த்து பீரியட்ஸ் வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது ப்ரெக்னென்சியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வலி வந்து ரொம்ப மைல்டாக, அடி வயிற்று வலி ரொம்ப மைல்டாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் த்ரூ அவுட் த டே ஃபுல் டே இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 2 சைடும், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இடுப்பை சுற்றி அந்த வலி வந்து அப்படியே பரவி போகும். அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்து ஈவன் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கே வந்து அந்த மைல்டான வயிறு வலி இருக்குது இப்போல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வயிறு வலி உங்கள் 2 பக்கமுமே இறுக்கி பிடிச்சி உங்கள் வயிறை வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி டைட்டாகும். அந்த மாதிரி ஒரு பெயினாக இருக்கும். இப்படி சொன்னவங்க நிறைய பேருக்கு வந்து கன்ஃபார்மாக ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் 3வதாக என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறது, அக்கா எனக்கு வந்து இன்றைக்கி லைட்டாக ஸ்பாட்டிங்ஸ் மாதிரி இருக்குது, இது வந்து பீரியட்ஸா ப்ரெக்னென்சியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது வர்ற அந்த டைமை பொறுத்து இருக்குது. உங்களோட பீரியட் டேட்டுக்கு ஒரு 1 நாள் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அது மேக்ஸிமம் பீரியட்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இந்த மாதிரி ஸ்பாட்டிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஒரு 2 days 3 days வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். அது வந்து ஃப்ளோ போக இன்க்ரீஸ் ஆகுதா, ஒருவேளை ஃப்ளோ போக இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ வயிறு வலிச்சு அந்த மாதிரி போகுது, பெயின் இருக்குது, கலர் வந்து நல்லா பிரைட் ரெட்
கலராக இருக்குது. அதே மாதிரி 3 டேஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பீரியட்ஸாக தான் இருக்கும். ஒருவேளை அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப லைட் பிங்காக இருக்கும், எந்த விதமான பெயினும் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் வாஷ்ரூம் போகிறப்ப மட்டும்தான் பார்ப்பீங்க. அது வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருந்துட்டு அதோட போயிடும். இது பீரியட்ஸாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி 2 நாளைக்கு மேலே போக போக அப்படி ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரெக்னென்சிக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்பாட்டிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு 3 டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். பார்த்தா தான் உங்களால் அது என்ன அப்படிங்கிறதையே கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இன்னொரு அறிகுறி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிறைய பேர் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சர்விக்ஸ், அதாவது கர்ப்பப்பை வாயை வந்து செக் பண்ணுறது. இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சு ஓவலேஷனில் கர்ப்பமாகி இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகி அது வந்து உள்ளே வந்து ஹையாக உள்ள உயரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இது நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை ஓவலேஷனில் கர்ப்பம் ஆகலை அப்படின்னா அது வந்து நீங்கள் நல்லாவே தெரியும். வச்ச உடனே வந்து அது கீழே நல்லா க்ளோஸ் ஆகி கீழே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இது வந்து செக் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து இது வந்து நம்ம ப்ராப்பராக இது பண்ணல அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து கர்ப்பமாகி இருந்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனால் கூட ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஹாஸ்பிட்டல் அப்படி செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுங்கள். இல்லை ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க, இல்லை நல்ல கையை வாஷ் பண்ணிக்கோங்க, நெயில்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதே நல்லது. அதுக்கப்புறமா வேறு என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாசியா, வாமிட்டிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸுக்கும் இருக்கும். ஏன்னா அதை வந்து தான் நம்ம PMS அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு வந்து இந்த டைமில் சரியாக சாப்பிட முடியாது, வாமிட் வர்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ப்ரெக்னென்சிக்கும் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி எப்போவுமே இருக்காது, எனக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது அப்படின்னா அது கன்ஃபார்மாக 100% ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராகவே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு அது வந்து பீரியட்ஸ் டைமில் இந்த சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இதை வச்சு கொஞ்சம் சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதோட மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து தனியாக வந்து கால் வலி இருந்தால் என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து பிரெஸ்ட்டில் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும், ஒருவேளை நீங்கள் கன்சீவ் ஆகியிருந்தால் உங்களோட வயதில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்க, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.